ஐக்கிய நாடுகள் சபை அமர்வில் கலந்து கொள்ளப் போவதாகவும் தமிழர்களுக்காக பேச இருக்கின்றது என்று கூறி சென்ற அர்ச்சுனா ராமநாதன் அங்கிருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பாக அநாகரிகமாக பேசி வருகின்றார். இதற்கு ஒரு முடிவில்லையா, இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் இல்லையா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரபல பாடசாலையில் கல்வி கற்ற மாணவன், அவர் தற்பொழுது பழைய மாணவன். குறித்த அந்த மாணவன் தான் இன்று சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு தலைமை பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான தகவலும் வெளிவந்திருக்கிறது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டுக்கு செல்கின்றனர் என்று கூறிவிட்டு கட்டுநாயக்கவில் ஒரு காணொலியை வெளியிட்டுவிட்டு அண்மையிலே சென்றிருந்தார். தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாக நான் அங்கு பேசப் போகின்றேன் என்று கூறிவிட்டு சென்ற அவர் அங்கு தனது தந்தை தொடர்பாகவும் தனது தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும், அதாவது தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி அவர் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட தகவலை எல்லாம் அங்கு தெரிவித்ததாக செய்திகள் வெளியாக இருந்தது. அது தொடர்பான தகவல்களை அல்லது செய்திகளை ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனை தாண்டி அங்கு அவர் செயற்படுகின்ற விதம் பெரும் சர்ச்சைக்குள்ளாகி வருகின்றது. இவ்வாறு அங்கு சென்ற நிலையிலே கடைகளில் பியர் தேடி அலைவது, இவ்வாறான விடயங்களில் எல்லாம் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் ஒரு சரியான விடயமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இன்னொரு புறத்தில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவு அளிக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள், மற்றவர்கள் ரகசியமாக செய்வதை இவர் வெளிப்படையாக செய்கின்றார் என்று. அப்படியானால் ரகசியமாக செய்கின்ற அனைத்தையுமே அல்லது நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் செய்கின்ற அனைத்தையுமே வெளிப்படையாக செய்ய முடியுமா? இன்னும் நான் வெளிப்படையாக கேட்டால் அது அநாகரிகமாக இருக்கும். எனவே இதற்கு ஆதரவாக பேசுபவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை பேசுவதாக அங்கு செல்லுகின்றார். அதை தவிர தமிழ் மக்கள் வாக்களித்து அவரை அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது ஒருவர் தான் சென்று பியர் குடிப்பதற்கு பியர் கடையை தேடி அல்லது பியர் சொப்பை தேடி சென்று கொண்டிருக்க முடியுமா? இது ஒரு சரியான செயற்பாடா? எனவே இது தொடர்பாக கொஞ்சம் ஆதரவு அளிப்பவர்களும் யோசிக்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகள் மிக மிக அநாகரிகமானது. அதனை தாண்டி அவரோட காணொலி வெளியிட்டிருக்கின்றார். அதிலே, நான் இலங்கையில் இருக்கின்ற போது புலம்பெயர் தேசத்திலே டிக்டாக்கில் வந்து வெறியிலே நீ ஐரோப்பா வந்தால் என்ன செய்வோம் தெரியுமா என்பது போல மிரட்டினீர்கள், கதைத்தீர்கள். நான் இன்று இங்கேதான் இருக்கின்றேன். ஏழுமென்றால் நீங்கள் யாராவது வாருங்கள், ஆண்களாக இருந்தால் நீங்கள் வாருங்கள், உங்களுக்கெல்லாம் திருமணமாகிவிட்டது தானே, பிள்ளைகள் இருக்கின்றது தானே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றி சொல்லுங்கள். இவ்வாறு மிக மிக கேவலமாக அவர்களது தனிமனித ஒழுக்கத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற வகையிலும், அதனை தாண்டி நேரடியாக ஆண்களை விமர்சித்தாலும் மறுபுறம் அது பெண்களையும் பாதிக்கின்றது. பெண்களின் ஒழுக்கம் தொடர்பாகவும் மறைமுகமாக அதிலே தாக்கம் செலுத்துகின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற எங்களது உறவுகளை இவ்வாறு ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் அதேவேளை தரக்குறைவாகவும் பேசுவது என்பது எந்த வகையில் நியாயமானது? அதனை தாண்டி எங்களுக்கு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கின்றது. அதனை மீறி அவர் பேசுகின்றார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் வாக்களித்து அவரை நாடாளுமன்றம் அனுப்பியதற்கு அவர் என்னென்ன கேவலங்களை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு கேவலமான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு எந்த ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதுவரை செயற்பட்டதில்லை, இவ்வாறு செயற்பட்டதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மிக மிக அநாகரிகமான முறையிலே அவரது செயற்பாடுகள் இருக்கின்றது. எனவே இதனை இப்படியே விட்டுவிட்டு செல்ல முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. தொடர்ந்து இவர் இவ்வாறு அநாகரிகமாக பேசிக்கொண்டே இருப்பார், அனைவரும் கடந்து போக முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதனை தாண்டி இதிலே ஒரு துன்பமான சம்பவம் என்னவென்று சொன்னால், இந்த புலம்பெயர் மக்கள் தான் அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே பணத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றார். அதன் மூலமாகத்தான் அவர் இன்று வரை செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் மூலமாகத்தான் அவர் வெளிநாடே சென்றார். அங்கிருந்து கொண்டு புலம்பெயர் தமிழர்களையே கேவலமாக பேசுகின்றார். ஆனால் இதனையும் தாண்டி புலம்பெயர் தமிழர்கள் அவருக்கு பணம் அனுப்புவார்கள். இதனால் தான் இங்கு அவர் அப்படி கதைத்துக் கொண்டு திரிகின்றார், அங்கும் அப்படி கதைத்துக் கொண்டு திரிகின்றார் என்பதை ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்களும் உணர வேண்டும். எனவே இவர் அகற்றப்பட வேண்டிய ஒருவர், அரசியலில் இருந்து முற்றாக அகற்றப்பட வேண்டிய ஒருவர், பொது வெளியிலிருந்து பொது சபையிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒருவராகத்தான் இவரது செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றது. சில விடயங்கள் சரியான விடயங்களை கதைத்திருக்கின்றார், சில சரியான விடயங்களை செய்திருக்கின்றார், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இவ்வாறான அநாகரிகமான விடயங்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. பெரும்பாலான வகையில் அவர் அநாகரிகமாகத்தான் நடந்து கொள்கின்றார். இது தொடர்பாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதையும் யோசிக்க வேண்டும். மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணம் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயாவின் பாடசாலையின் அல்லது கல்லூரியின் மாணவன், முன்னாள் மாணவன் தற்பொழுது சாவகச்சேரி போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது.
யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலையில் கல்வி கற்ற குறித்த தமிழர் தற்பொழுது ஒரு போலீஸ் நிலையத்தின் தலைமை பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டமை தொடர்பாக பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். மனோகரன் கோணேஸ்வரன் எனப்படுகின்ற நபர்தான், அந்த அதிகாரி தான் தற்பொழுது இவ்வாறு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். குறித்த போலீஸ் அதிகாரி 35 வருடங்களாக போலீஸ் சேவையில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலைத்தான் தமிழ் அறிந்த ஒருவர், தமிழ் தெரிந்த ஒருவர், தமிழ் பாடசாலையில் கல்வி கற்ற ஒருவர் தற்பொழுது ஒரு போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்காகத்தான் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இன்று போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற பலர் சிங்களர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதாவது தமிழர் பகுதியில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற பலர் சிங்களர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் சில போலீஸ் நிலையத்தில் தமிழர்களே இல்லை. இவர்கள் சொல்லுகின்ற வாக்குமூலங்களை கூட அல்லது இவர்கள் சொல்லுகின்ற முறைப்பாடுகளை கூட சரியாக விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள், அதனை பதிவு செய்ய முடியாதவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழலில் ஒரு போலீஸ் நிலையத்தின் தலைமை பொறுப்பதிகாரியாக தமிழர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடயமானது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.